ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோளாபூரி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 கப் ரவை, 1 கப் தயிர், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தயிர் போட்டதுனால நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுதான் நமக்கு பதம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 1 ஹவர் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூடாக நல்லா உப்பலாக சோளாபூரி கிடைக்கும். முன்னாடி வீடியோவில் இதுக்கு சென்னா கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ஸோ சோளாபூரியும் சென்னா கிரேவியும் நம்ம வீட்லேயே செஞ்சு சூப்பராக சுவையாக சூடாக சாப்பிட்லாம். இந்த பூரி வந்து அமுங்காமல் நல்லா உப்பலாகவே உப்பியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.